ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துக்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி, வாட்ச்மேன் 3 பேருக்குமே நம்ம இந்த ஒரே வீடியோவில் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு எந்த மாவட்டத்துக்கெல்லாம் வீடியோ போடணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேங்க. நான் 3 போஸ்ட்டுக்குமே நான் ஒரே வீடியோவில் சொல்ல போகிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கான கட் ஆஃப் எவ்வளோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான கட் ஆஃப் பார்க்கலாம். 2வது மசால்ச்சி பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையிலும் திருநெல்வேலி ப்ளஸ் தென்காசி மாவட்டத்துக்கு மொத்தம் 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 20, தென்காசி மாவட்டத்துக்கு 20, ரெண்டுத்துக்குமே சேர்த்து மொத்தம் 40 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இது கம்யூனிட்டி வைஸ் நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத பார்க்கலாங்க. இது கம்யூனிட்டி வைஸ் நம்ம 2 மாவட்டத்துக்குமே சேர்த்து நான் சொல்கிறேங்க. இப்போ ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் தென்காசி மாவட்டத்துக்கு 2, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 2 அந்த மாதிரி வருங்க. இதில் உங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ஏன்னா 2 மாவட்டத்துக்குமே சேர்த்து தான் அந்த 4 வேக்கன்சி ஜென்ரல் கேட்டகரியில் கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு 90+ அந்த மாதிரி எடுத்துருந்தா தாங்க உங்களுக்கு நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் அதுக்கு கீழே எடுத்துருந்தீங்கன்னா கம்மி. ஏன்னா ஜென்ரல் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா பிஎஸ்டிஎம்முக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் விமனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. விடோவுக்கு 2 கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 1, தென்காசி மாவட்டத்துக்கு 1ன்னு 2 கொடுத்துருக்குறாங்க. விடோவை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு 85 அந்த மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கே 1 வேக்கன்சி தாங்க கொடுத்துருக்குறாங்க. 2 மாவட்டத்துக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. 2வதாக நம்ம பிசி கம்யூனிட்டிக்கு வந்துடலாங்க. பிசி 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிசி உமனுக்கு 1, பிசி பிஎஸ்டிஎம்முக்கு 1 கொடுத்துருக்காங்க. பிசி விடோவுக்கு 1 கொடுத்துருக்காங்க. மொத்தமே பிசி கம்யூனிட்டியில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் 2 மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. பிசி அதர் தென் ப்ரையாரிட்டி 3 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்கங்க. நீங்கள் ஒரு 80க்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரிட்டன் எக்ஸாமில் மார்க் கம்மியாக எடுத்தவங்க ப்ராக்டிக்கலில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. பிசிஎம் நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 70 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் அதுக்கு மேலே ப்ராக்டிக்கலும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராக்டிக்கல் எந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி செய்முறை தேர்வுகள்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம வீடியோவில் போட்டிருக்கோங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக எம்பிசி பத்திரங்க. எம்பிசி டிசி 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி விமனுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி விடோவுக்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிசி ப்ரையாரிட்டி 3 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. எம்பிசியை பொறுத்தவரைக்கும் ஒரு 80க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன் நான் அதிகமாக சொல்கிறேன்னா 2 மாவட்டத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு வேக்கன்ட் போட்டிருக்கிறதுனால சொல்கிறேன். அடுத்தது நம்ம எஸ்சி பார்த்துலாம். எஸ்சிக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி பிஎஸ்டிஎம் 1, எஸ்சி உமனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. எஸ்சி ப்ரையாரிட்டி, எஸ்சி பிஎஸ்டிஎம் ப்ரையாரிட்டி 2 கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாகவே எஸ்சிக்கு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு 70க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அது கீழே குறையாது. 2 மாவட்டத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு 7 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதனால தாங்க உங்களுக்கு மார்க் நான் அதிகமாக சொல்கிறேன். இரவு காவலர் மசால்ச்சி 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மசால்ச்சி 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலிக்கு 1, தென்காசி மாவட்டத்துக்கு 1. நைட் வாட்ச்மேன் திருநெல்வேலிக்கு 6, தென்காசி மாவட்டத்துக்கு 6 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு 90 எடுத்துருந்தா தாங்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே மசால்ச்சி நைட் வாட்ச்மேன் நீங்கள் ப்ராக்டிக்கல் அது கம்மியாக எடுத்தவங்க ப்ராக்டிக்கலில் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிசியை பொறுத்தவரையிலும் மொத்தமே 3 தாங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 80 அந்த மாதிரி மார்க் எடுத்துருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. எம்பிசியை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு வேக்கன்சி தாங்க கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் 90 மார்க்குக்கு மேலே எடுத்தால் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி உமனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. எஸ்சி ஜென்ரல் 1 கொடுத்துருக்காங்க. ப்ரையாரிட்டிக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஒரு 80க்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஏன் மார்க்கெல்லாம் வந்து அதிகமாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு 2 மாவட்டத்துக்குமே சேர்த்து வந்து ரொம்ப கம்மியான வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. மார்க் அதிகமாக இருந்தால் தாங்க கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வருவீங்க. அதனால தான் சொல்கிறேன். மசால்ச்சி தனியாக பொறுத்தவரையிலும் ஜென்ரல் 1 கொடுத்துருக்காங்க. எஸ்சி ப்ரையாரிட்டி 2 தான் வேகன்சி கொடுத்துருக்குறாங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் 90 மார்க் அந்த மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்தாலுமே நீங்கள் ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணுங்கள். ஏன்னா 2 மாவட்டத்துக்குமே சேர்த்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ப்ராக்டிக்கலை வந்து பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ராக்டிக்கல் பற்றினா நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்காங்க. நீங்கள் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக அதுக்கு கிளியர் பண்ணி விட்றேன். தேங்க்யூ.